வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 5ஆம் வகுப்பு தமிழ் பாடம். பயிற்சி புத்தகத்தில் 8வது பாடம் புதுமை வளர்த்த தமிழ், அன்பு நலம் தரும். இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நூலின் பெயரை கண்டுபிடிப்பேன், எழுதுவேன். கொடிமுல்லை, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, சிற்பியின் கனவு, குயில் பாட்டு, இந்த மாதிரி நூல்கள் பெயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பொருத்தமான படங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்கு கீழேயே ஒரு பாக்ஸு கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்கு எந்த பெயர் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாம் அந்த நூலுடைய பெயரை சரியாக நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் உங்கள் குழந்தைகள்கிட்ட கேட்டு நீங்கள் எழுத சொல்லுங்கள். அடுத்து கீழே பாருங்கள், கவிஞர்களின் பெயர்களை எழுதுவேன். கவிஞர்களுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. மேலே கீழே அவங்க புகைப்படம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அந்த பாக்ஸுக்குள்ளே சரியான பெயரை நம்ம எழுதியிருக்கிறோம். இதே போல் உங்கள் குழந்தைகள் அவங்கள கண்டுபிடித்து சரியான இடத்துல அவங்க பேர் எழுதுறதுக்கு பயிற்சி கொடுங்க. அடுத்த பக்கத்தில் உரிய தொடரோடு இணைப்பேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த குறிப்புகளை படித்து பார்த்துட்டு பொருத்தமானதை கோடு போட்டு இணைக்க சொல்லியிருக்காங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், இது பாரதிதாசன். பாரதி நாள் இன்றடா, பாட்டி சேர்த்து ஆடடா, இது வாணிதாசன். தனித்தமிழ் பற்றால் சுப்பிரமணியன் என்ற தம் பெயரை மாற்றியவர் திருமுருகன். மாதவி காவியம் என்னும் நூலை எழுதியவர் தமிழ் ஒளி. வானம் வசப்படும் என்னும் நூலை எழுதியவர் பிரபஞ்சன். இதே போல் பொருத்தமானதை கோடு போட்டு இணைக்க சொல்லுங்கள். பத்தியை படிப்பேன், விடையளிப்பேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த பத்தியை படித்து பார்க்க சொல்லுங்கள். இதுக்கு கீழே இதிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது. முதல் கேள்வி பாருங்கள். பாரதிதாசனின் புகழ்பெற்ற பாடல் வரி என்ன? தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இரண்டாவது கேள்வி, கல்வியின் உயர்வை எந்த நூல் விளக்குகிறது? குடும்ப விளக்கு. மூன்றாவது கேள்வி, சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? பிசிராந்தையார் என்ற நாடக நூல் மற்றும் வானம் வசப்படும். நான்காவது கேள்வி, பாரதிதாசன் தன் பெயரை மாற்றிக்கொண்டதன் காரணம் என்ன? பாரதியார் மீது அன்பும் பாசமும் பற்றும் கொண்டதால் பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். அடுத்த பக்கத்தில் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புத்தகத்திலிருந்து இதுக்கான விடையை கண்டுபிடித்து உங்கள் குழந்தைகளை எழுத சொல்லுங்கள். நான் இங்கே எழுதி காட்டியிருக்கிறேன். பாரதியாரின் 3 காவியங்களை எடுத்து எழுதுக. பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு. ரவி என்ற புனை பெயரில் எழுதிய கவிஞரின் பெயரை எழுதுக. கவிஞர் வாணிதாசன். இலக்கண சுடர் என அழைக்கப்படுபவர் யார் என பாடப்பகுதியில் தேடி எழுதுக. இலக்கண சுடர் என அழைக்கப்படுபவர் இரா திருமுருகன். இசை அமுது நூலின் ஆசிரியர் யார் என எழுதுக. இசை அமுது நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். விளையாடி வெளியேறு அப்படின்ட்டு இந்த படப்பகுதியை கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்க்க சொல்லுங்கள். அடுத்த பக்கம், படத்திற்கு பொருந்தும் மரபு தொடர்களை எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படம் கொடுத்துருக்காங்க. நடுவில் பாருங்கள், கயிறு திரித்தல், ஓலை கிழிந்தது, குரங்குப்பிடி, நீர்மேல் எழுத்து. இப்போது இதை எங்கே எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாம் சரியாக எடுத்து எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள் படத்துக்கு கீழே. இதே போல் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. பிடித்ததை குறிப்பிடுவேன், காரணம் எழுதுவேன். இந்த படத்தை பாருங்கள், கீழே பாருங்கள், படத்தில் பிடித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு படத்தில் பிடித்தது தாத்தாவும் அவருடைய பேத்தியும். காரணம், எனக்கும் என் தாத்தாவுடன் விளையாட பிடிக்கும். அடுத்த பக்கத்தில் தொடர்களை படிப்பேன், அதற்குரிய படத்திற்கு மட்டும் வண்ணமிடுவேன். காட்டில் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. கீழே படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விலங்குகள் படம் இருக்குது காட்டில். கீழே பாருங்கள், குறிப்புகள் இருக்குது. யானை அறக்க பறக்க ஓடி வந்தது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. யானைக்கு கலர் கொடுத்துருக்கோம். இதே போல் ஒவ்வொரு விலங்குக்குமே கீழே குறிப்புகளை பார்த்து குறிப்புகள் என்ன சொல்லுதோ அந்த மிருகத்துக்கு மட்டும் கலர் அடிக்கணும். நாம் கலர் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். இதே போல் உங்கள் குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. அடுத்த பக்கத்தில் பத்தியை படிப்பேன்,
விடையளிப்பேன் அப்படின்ட்டு ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த பத்தியை உங்கள் குழந்தைகளை படிக்க சொல்லுங்கள். இதிலிருந்து கேள்விகள் கீழே கேட்டிருக்காங்க. அந்த கேள்வியை பாருங்கள். முதல் கேள்வி, வேடனுக்கு ஆசை வர காரணம்? துள்ளி குதிக்கும் மீன்களை பார்த்ததும். வேடன் எதை பிடித்தான்? எதுவும் பிடிக்கவில்லை. மூன்றாவது கேள்வி, கொக்கு ஏன் மீனை விழுங்கவில்லை? வேடனிடமிருந்து காப்பாற்றியதால். நான்காவது கேள்வி, வேடன் கொக்கை பிடிக்க முடியாமைக்கான காரணத்தை எழுதுக. கொக்கு மீனுடன் விரைந்து பறந்ததால் கொக்கை பிடிக்க முடியவில்லை. ஐந்தாவது கேள்வி, இப்பத்தியில் இடம்பெற்றுள்ள அடுக்கு தொடர்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அருமை அருமை. அடுத்த பக்கத்தில் சூழ்நிலை படிப்பேன், தீர்வினை எழுதுவேன். ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னால் இந்த பறவையை வளர்க்க இயலாதே, என்ன செய்வது அப்படின்ட்டு அந்த சிறுவன் சொல்லிட்டு இருக்க மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. பறவையின் காயத்திற்கு மருந்திட்டு பறவையை சுதந்திரமாக பறக்க விடுவேன். இதே போல் உங்கள் குழந்தைகள்கிட்ட ஒரு தீர்வை கேட்டு அதை இந்த இடத்துல எழுத வைங்க. அடுத்தது கீழே பாருங்கள், படத்தை பாருங்கள். அம்மாவை காணாமல் நாய்க்குட்டி அழுகிறது. இந்த அழுகைக்கு நான் என்ன செய்யலாம்? நாய்க்குட்டியின் அழுகையை நிறுத்த அதற்கு ரொட்டியும் பாலும் கொடுக்கலாம். அடுத்தது மூன்றாவது படம் பாருங்கள். என் தோழிகள் இருவரும் சண்டையிட்டு கொண்டனர். அவர்களை எப்படி மீண்டும் பேச வைப்பேன்? நண்பர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும், சண்டையிடக்கூடாது என கூறி அவர்களை சமாதானப்படுத்துவேன். அடுத்த பக்கத்தில் விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன் அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க. இதை படிக்க சொல்லுங்கள் குழந்தைகளை. 4 கடிகாரங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒவ்வொரு முறையும் அவங்க படித்து முடிக்கும்போது எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத இங்கே குறித்து வைங்க. விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன். இந்த பக்கம் முழுவதும் அதே போல் தான் கொடுத்துருக்காங்க. 2 முறை அவங்க குறிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. குழந்தைகளை படிக்க வைத்து எவ்வளவு விரைவாக அவங்க படிக்கிறாங்க அப்படிங்கிற நேரத்தை குறித்து அவங்களே பார்க்க சொல்லுங்கள். அடுத்த பக்கத்தில் வினைச்சொல் அறிவேன், எழுதுவேன் அப்படின்ட்டு படம் கொடுத்துருக்காங்க. படத்துக்கு கீழே பாருங்கள் என்ன செய்கிறாங்க அந்த படத்தில் அப்படிங்கிறத வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து வினைச்சொல்லை மட்டும் எடுத்து கீழே எழுத சொல்லியிருக்காங்க. நாம் கீழே எடுத்து எழுதியிருக்கிறோம் பாருங்கள். எரி, தேடு, உட்கார், இழு. இதே போல் உங்கள் குழந்தைகள்கிட்ட இந்த படத்தில் உள்ளதில் வினைச்சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்கக்கிட்ட இருந்து பதிலை வாங்கி இந்த இடத்துல எழுத வைங்க. அடுத்த பக்கத்தில் எதிர்ச்சொல் அறிவேன், இணைப்பேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே கவலை, மகிழ்ச்சி, உள்ளே, வெளியே, பின், முன், பெரிய, சிறிய, பகல், இரவு, இந்த மாதிரி அழுக்கான, சுத்தமான எதிர்ச்சொல்லை அவங்களே கொடுத்துருக்காங்க. இதை வாசிக்க வைங்க உங்கள் குழந்தைகள்கிட்ட. இதை வாசிக்கும் போது எதுக்கு எதிர்ச்சொல் எது அப்படிங்கிறத ஈஸியாக அவங்க மனசில் பதிஞ்சிடும். அடுத்த பக்கத்துலேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஈரமான, காய்ந்த, வேகமாக, மெதுவாக, சத்தம், அமைதி, கனமான, லேசான. அதுக்கு கீழே பாருங்கள் உரிய எதிர்ச்சொற்களோடு இணைப்பேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்கள் குழந்தைகளை பார்த்து சரியானதை பொருத்தமாக இணைக்க சொல்லுங்கள். ஏன்னா ஏற்கனவே எதிர்ச்சொல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே படிச்சிருப்பாங்க. இதை பார்த்து அவங்களே செய்வாங்க. நீங்கள் அவங்களுக்கு துணையாக நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அடுத்த பக்கத்தில் ஒழிப்பேன், அறிவேன் அப்படின்ட்டு இருக்குது. எழுத்துக்களை வாசிக்க சொல்லுங்கள். குழந்தைகள் வாசித்து முடித்த பிறகு கீழே பாருங்கள் விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. மெத்தையை தூக்கி கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான். மே அப்படிங்கிறது முதல் கோட்டில் வருது. மோ அப்படிங்கிற எழுத்து 2வது கோட்டில் வரணும். படிப்பேன், வேறுபாடு அறிவேன் அப்படின்ட்டு படம் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் தொண்டி, தோண்டு, தொகை, தோகை, கொடை, கோடை, தொடு, தோடு, சேறு, சோறு, கொட்டை, கோட்டை. இதே போல் வார்த்தைகளை அவங்க படிக்கும்போது வேறுபாடு என்ன அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அடுத்த பக்கத்தில் படிப்பேன், மின்னுவேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. குறிப்பை படிப்பேன், விடையளிப்பேன். முதல்ல உள்ள கேள்விக்கு எலுமிச்சை அப்படிங்கிறது பதிலாக வரும். 2வது கேள்விக்கு விமானம், 3வது கேள்விக்கு வானவில், 4வது கேள்விக்கு அலை, 5வது கேள்விக்கு பூங்கா. அடுத்தது சொல் உருவாக்குவேன், தொடர் எழுதுவேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் வால் அப்படின்ட்டு அவங்களே ஒரு வார்த்தையை எழுதிட்டு வால் மிகவும் கூர்மையானது அப்படின்ட்டு ஒரு வாக்கியத்தை அமைச்சிருக்காங்க.
இதே போல் நாமளும் கீழே வாழை, ஆடி, வில், மழை அப்படின்ட்டு வார்த்தைகளை எழுதி அது சம்மந்தமான வாக்கியங்களை அமைச்சிருக்கிறோம். இதே போல் உங்கள் குழந்தைகளை அவங்களாகவே ஏதாவது வார்த்தைகளை சொல்ல சொல்லி அந்த வார்த்தைகளை இந்த இடத்துல எழுதிக்கலாம். அடுத்த பக்கத்துலேயும் அதே போல் தான் கொடுத்துருக்காங்க. சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடிப்பேன், தொடர் எழுதுவேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. வீடு கட்ட கல் உதவும் அப்படின்ட்டு ஒரு வாக்கியமாக அதை அமைச்சிருக்காங்க. நம்ம அடுத்து கீழே பாருங்கள், கயல், கவி, குவியல் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். அதை பக்கத்தில் வாக்கியமாக எழுதி காட்டியிருக்கிறோம். புது கவிதை, தை, கதை, கவி, விதை, இந்த வார்த்தைகளை பக்கத்தில் வாக்கியமாக நம்ம அமைச்சு காட்டியிருக்கிறோம். அடுத்து பாடலை தொடர்ந்து எழுதுவேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை படிக்க சொல்லுங்கள். கீழே கடைசியில் 2 லைன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த பாடலை எப்படி முடிக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் குழந்தைகள்கிட்ட கேட்டு அவர்களாகவே சிந்தித்து இந்த இடத்துல எழுத வைங்க.